சகோதரர் முகமது அஸ்மான் ஷா பின் முகமது ஷாஹுல் அமீன். காலம் தாழ்த்தாமல் இப்பொழுது சகோதரர் அஸ்மான் அவர்களை நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர் அமீர் அவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமா உங்களை பத்தின சில விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துங்களேன். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஷா ஆலம் கோத்தாக்குமணியிலிருந்து வந்திருக்கிறேன். எனது இளங்கலை படிப்பை பொறியியல் துறையில் சென்னையில் உள்ள கிரசன் இன்ஜினியரிங் காலேஜில் முடித்துவிட்டு எனது முதுகலை படிப்பை கோம்பாக்கில் உள்ள அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் வந்து அதே பொறியியல் துறையில் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டம் முடித்துவிட்டு இப்பொழுது ஜெர்மன் கம்பெனியில் ரயில்வே டிவிஷனில் மார்க்கெட்டிங் பிரிவில் வைஸ் பிரசிடென்டாக பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதை தவிர்த்து உங்களுடைய சமுதாய பணிகள், அதாவது ஏதாவது அமைப்புல நீங்க வந்து ஈடுபட்டு இருக்கீங்களா? சமுதாய பணி என்று சொன்னால் கடந்த 10 வருடங்களாக பல சமுதாய நிகழ்ச்சிகளிலும் சமுதாய பணிகளிலும் மற்ற நண்பர்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைத்தது. அதற்கு அப்புறம் வந்து பெல்லியா பிரிவும் சொல்லுவோம்ல, அதாவது இளைஞர் பிரிவு, அதுல வந்து இணைந்து நிறைய மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை அந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு வந்தோம். அதனுடைய அங்கீகாரமாக பெர்மிமோட நிர்வாக குழுவுல வந்து இணைந்து எக்ஸ்கோ மெம்பராக அதில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது கடந்த ஜனவரி மாதம் வந்து புதிய நிர்வாக குழு வந்து அமைக்கப்பட்டது. அதுல வந்து இந்த தடவை இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில தான் வந்து எனக்கு கூட வந்து அந்த உதவி தலைவர் பதவி கொடுத்து மேலும் வந்து கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கான ஒரு பிரிவுக்கு வந்து நம்மள தலைவராக ஏற்றிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒரு இளைஞரா இருந்து ஒரு பெரிய பதவியில நீங்க இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர் மற்றும் கல்வி மேம்பாட்டு பிரிவுக்கு உங்களை தலைவரா நியமிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில நிச்சயமா வந்து இந்த அமைப்பு நிறைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை தந்திருக்கக்கூடிய திட்டங்களை வகுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது எதிர்கால திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நிறைய திட்டங்கள் நம்ம வந்து வழிவகுத்து வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில வந்து பெருமிமோட கோட்பாடுகளை பாத்தீங்கன்னா பெருமிம்ல 5 கோட்பாடு இருக்கு. அதாவது இஸ்லாம் கொண்டு ஒருங்கிணைவோம், கல்வியில் மேம்படுவோம், பொருளாதாரத்தில் உயர்வடைவோம், சமுதாய முன்னேற்றத்திற்கு பங்களிப்போம், 5வதாக இந்திய முஸ்லிம் கலாச்சாரத்தை பாதுகாப்போம். இந்த 5 கோட்பாடு இருக்கு. அதுல மிக முக்கியமான கோட்பாடு இந்த கல்வியில் மேம்படுவோம் இருக்கு. அந்த கோட்பாடின் அடிப்படையில தான் பெர்மிம் என்றழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் தேசிய பேரவை மற்றும் சில இந்திய முஸ்லிம் என்ஜிஓன்னு சொல்லுவாங்கல்ல, அரசு சாரா அமைப்புகளும் இணைந்து நம்ம வந்து ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒரு திட்டத்தை பெருந்திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா, அந்த திட்டத்தின் பேர் என்னன்னா எஜுகேஷன் இஸ் அவர் பேசிக் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி என்பது நமது அடிப்படை உரிமை. அந்த அர்த்தத்துல வந்து இந்த ஒரு திட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியுள்ளோம். 2013ஆம் ஆண்டு SPM படித்த மாணவர்கள் வந்து மார்ச் மாசம் அவங்களுக்கு ரிசல்ட் வெளியே வருது. மலேசிய இந்திய முஸ்லிம் SPM படித்த மாணவர்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையை தேர்வு செய்ய நம்ம எப்படிலாம் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். அதாவது நம்ம பார்த்தோம்னா எப்போதுமே ரிசல்ட் வந்த பிறகுதான் நமது மாணவர்களோ நமது பெற்றோர்களோ அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருக்காத ஒரு சூழ்நிலையில அவங்க எங்க போறது, எப்படி நம்ம வந்து யாரை அணுகுவது, எந்த துறையில போய் சேருவது, எந்த யூனிவர்சிட்டியிலயோ எந்த காலேஜ்லயோ போய் கேட்பது என்று ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிற சூழ்நிலை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்காமல், அதாவது நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம், அதாவது வருமுன் காப்பது. இப்ப நம்ம ரியாக்டிவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். வந்த பிறகுதான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்குமா, வருமுன் ப்ரோஆக்டிவ் பேசிஸ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செமினார் ஏற்பாடு பண்ணி அந்த செமினார் மூலமாக அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம வழிவகுத்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அது ஒண்ணு செய்யறோம். அப்புறம் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமான உயர் கல்வி நிலையங்களை தேர்வு செய்ய வழிகாட்டுவது. IPTA சொல்லுவோம்ல, அதாவது இன்ஸ்டிடியூசி பெண்டிடிகான் திங்கி ஆவாம், IPTS இன்ஸ்டிடியூசி பெண்டிடிகான் திங்கி சுவாஸ்த. இந்த இதுல வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து வழி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு அங்க வந்து நிறைய ஆலோசிக்கப்படும்.
அதை தவிர்த்து ஸ்காலர்ஷிப் சொல்லுவோம்ல, கல்வி நிதி உதவின்னு சொல்லுவோம்ல, அந்த கல்வி நிதி உதவி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து ஃபேமஸ், ரொம்ப பிரபலமானது பிடி, அதான் நம்மளுக்கு தெரியும். அதை தவிர்த்து எத்தனையோ கல்வி நிதி உதவி வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய வழி இருக்குது. அரசாங்கத்திலும் சரி, அரசு சார்பற்ற அமைப்புகளையும் சரி, அந்த மாதிரி இடங்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுவதுதான் இந்த செமினாருடைய முக்கிய நோக்கம். வழிகாட்டி